சிறிது சிறிதாக நலிந்து கொண்டிருக்கும் விவசாயத் துறையில் இன்றளவும் தொய்வு ஏற்படாமல் குறைந்த முதலீட்டில் அதிகமான லாபத்தை ஈட்டித் தந்து வருடம் முழுவதும் தொடர்ச்சியான விளைச்சலையும் வருமானத்தையும் தந்து பல விவசாய மற்றும் நெசவு தொழிலாளர்கள் விற்பனை நிலையங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் காண்போரை சுண்டி இழுக்கும் ஓர் உற்பத்தி பொருள்தான் பட்டுக்கூடு மற்றும் துணி வகைகள். இவ்வகையான பட்டுக்கூடுகள் வளர்ப்பு முறை பற்றியும் பட்டு நூல்களிலிருந்து துணி வகைகள் தயாரிப்பு பற்றியும் பார்ப்போம். பட்டுக்கூடு தயாரிப்பிற்கு மிக முக்கியமான பட்டுப்பூச்சிகளை எடுத்து வந்து இது போன்ற அட்டைகளில் முட்டையிட வைக்கின்றனர். சுமார் 3.5 முதல் 4 சென்டிமீட்டர் சுற்றளவுள்ள இந்த பகுதிகளில் 450 முதல் 500 முட்டைகளை பட்டுப்பூச்சிகள் இடுகின்றன. முட்டையிடப்பட்ட இந்த அட்டைகளை இயற்கையான முறையில் குளிரூட்டப்பட்ட மண் பானைகளில் வைத்து பாதுகாக்கின்றனர். முட்டையிட்ட 10வது நாள் பொரிந்து வெளிவரும் இந்த புழுக்களை அதற்கான தனி இடங்களில் மிகவும் நேர்த்தியான முறையில் பாதுகாத்து வளர்க்கின்றனர். இந்த பட்டுப்புழுக்கள் வளர்ப்பிற்கு மிக முக்கியமான தேவையான மல்பேரி செடிகளை புழு வளர்ப்பு இடத்திற்கு அருகிலேயே பயிரிட்டு வளர்க்கின்றனர். இந்த மல்பேரி இலைகளின் வளர்ப்பு முறை சரியானபடி இருந்தால் நல்ல ஊட்டச்சத்து உள்ள ஆகாரமாக புழுக்களுக்கு கிடைக்கிறது. இந்த இலைகளை வருடத்திற்கு 10 முதல் 15 டன் மாட்டுச் சாணத்தை அடி உரமாக இட்டு வளர்க்கின்றனர். தொழு உரமும் இயற்கை உரமும் இதற்கு மிகச்சிறந்த உரங்களாகும். மல்பேரி பயிரிடுவதன் மூலம் 1 ஏக்கருக்கு வருடத்திற்கு 1.25 லட்சம் நிகர லாபம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் 5 நபர்களுக்கு வருடம்தோறும் வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது. முட்டையிலிருந்து வெளிவரும் இந்த புழுக்களுக்கென தனியான ஓரிடத்தை ஒதுக்கி பல அடுக்குகள் கொண்ட படல் அமைத்து அதில் மல்பேரி இலைகளை சிறிய துண்டுகளாக நறுக்கி போட்டு விடுகின்றனர். ஆரம்ப காலத்தில் படல் அமைக்க முடியாத இடங்களில் ஓலைகளில் பின்னப்பட்ட வட்டமான தட்டுகளில் போட்டு அதற்கான இடங்களில் சுற்றிலும் பூச்சி வகைகள் அண்டாதபடி வலையினால் மூடி வைத்து பாதுகாப்பாக வளர்க்கின்றனர். புழுக்கள் பெரிதாக பெரிதாக இலைகளின் அளவுகளும் பெரிதாகும். முட்டையிலிருந்து புழுக்கள் வெளியேறிய 23 நாட்களில் கூடுகட்ட ஆரம்பிக்கும் நிலைக்கு வருகிறது. கூடுகட்டும் தன்மைக்கு வரும் புழுக்களை படலிலிருந்து தனியே எடுத்து சந்திரிகேஷ் என்றழைக்கப்படும் மூங்கிலால் ஆன தளங்களிலும் நெட்ரிகா எனப்படும் நைலான் வலைகளிலும் விட்டுவிடுகின்றனர். இங்கு விடப்படும் புழுக்கள் முதலில் தங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி கொண்டு பின்னர் பட்டு நூல்களை உற்பத்தி செய்ய துவங்குகிறது. இந்த பாதுகாப்பு வலை அமைத்தல் கோடை காலத்தில் 36 மணி நேரத்திலும் பனிக்காலங்களில் 48 மணி நேரத்திலும் நடைபெறுகிறது. கூடு கட்டிய 5வது நாட்களுக்குள் இந்த பட்டுக்கூடுகளை பதப்படுத்தி பட்டு நூல்கள் எடுக்க வேண்டும். இல்லையெனில் 10வது நாள் தானாகவே கூட்டை உடைத்துக் கொண்டு புழுக்கள் வெளியேறிவிடும். இப்படி வெளியேறினால் பட்டு நூல் எடுப்பது சாத்தியமில்லாமல் போய்விடும். இந்த மாதிரி முறையில் தயாராகும் பட்டுக்கூடுகள் அனைத்தையும் சரியான நேரத்தில் மொத்தமாக எடுத்து காற்றோட்டமான முறைகளில் சாக்கு பைகளில் அடைத்து அரசு பட்டுக்கூடு அங்காடிகளில் அவரவருக்கு என ஒதுக்கப்பட்ட சோதனை தளங்களில் பரப்பி வைக்கின்றனர். பின்னர் அங்காடி அதிகாரி மூலம் 10 தனிக்கூடுகளை எடுத்து தரம் பார்த்து அதற்கான அடிப்படை விலையினை நிர்மாணிக்கின்றனர். நிர்மாணிக்கப்பட்ட அடிப்படை விலையிலிருந்து ஏலம் விடுவதன் மூலம் இந்த கூடுகள் விற்பனை செய்யப்படுகிறது. ஏலத்தொகை அந்தந்த விவசாயிகளுக்கு கட்டுமானால் மட்டும் விற்பனை செய்யப்பட்டு உடனடியாக விற்பனை தொகை கைமாற்றப்படுகிறது. இடைத்தரகர்கள் தலையீடு இல்லாமல் திறந்த வெளியில் பொதுவான முறையில் ஏலம் விடுவதன் மூலம் விவசாயிகள் நன்மை அடைகின்றனர்.
இந்த பட்டுக்கூடு உற்பத்தி தமிழகத்தில் மொத்தம் 20 மாவட்டங்களில் நடைபெறுகிறது. குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையம், உடுமலைப்பேட்டை, ஆலங்காயம், வாணியம்பாடி, ஓசூர், தருமபுரி, ஈரோடு ஆகிய நகரங்களில் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. பல கட்டங்களை தாண்டி சிறந்த முறையில் பெறப்படும் இந்த பட்டுக்கூடுகள் முதலில் கொதிநீரில் போடப்படுகிறது. இவ்வாறு செய்வதனால் கூடுகளை சுற்றி இருக்கும் பயன்பாட்டிற்கு தேவையில்லாத பாதுகாப்பு வளையம் நீக்கப்படுகிறது. இவ்வாறு மாசு அகற்றப்பட்ட கூடுகள் ரீலிங் மெஷின் எனும் நூல் நூற்று சுற்றும் இயந்திரத்தின் கீழ்த்தளத்தில் உள்ள குளிர்நீரில் போடப்படுகிறது. பின்னர் கூட்டின் மேல் புறத்தில் சுற்றி இருக்கும் பட்டு நூல் இழையின் முனையை பிரித்து எடுத்து இயந்திரத்தில் உள்ள துளைகள் வழியாக எடுத்து இயந்திரத்தின் மேல் பக்கத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் கண்டுகளை சென்றடையும்படி செய்து இயந்திரத்தை இயக்கி சுற்ற வைக்கின்றனர். இந்த இயக்கத்தினால் கூடுகளிலிருந்து வெளியேறும் நூல் கண்டுகளில் சுற்றப்படுகிறது. ஒரு கூட்டிலிருந்து சுமார் 1000 மீட்டர் நீளமுள்ள பட்டு நூல்கள் எடுக்கப்படுகிறது. 5 கூடுகளின் நூல் இழைகள் ஒன்றாக பின்னப்பட்டு ஒரே நூல் இழைகளாக கண்டுகளில் சுற்றி எடுக்கப்படுகிறது. இவ்வாறு சுற்றி எடுக்கப்பட்ட இந்த கண்டுகளை உடனடியாக குளிர்நீரில் போட்டு வைக்கின்றனர். பின்னர் அதனை எடுத்து 5 கண்டுகளில் உள்ள நூல்களை ஒரே கண்டுகளாக மாற்றி மற்றொரு இயந்திரத்தின் துணையோடு சுற்றி எடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அனுப்புகின்றனர். இவ்வாறு சுற்றி எடுக்கப்படும் நூலில் உள்ள பசைத்தன்மையினால் நூல்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து விடாமல் இருப்பதற்காக நூல்கள் சுற்றப்படும் நேரத்தில் இடையிடையே தண்ணீர் தெளிக்கப்படுகிறது. நூற்பு, மறுநூற்பு என 2 முறையில் இந்த நூல்கள் சுற்றப்படுவதனால் மாசுகள் அகற்றப்படுவதோடு மட்டுமல்லாமல் சர்வதேச அளவு மற்றும் தரமும் கிடைக்கும் வகையில் நூல்கள் சுற்றி எடுக்கப்படுகின்றன. இப்படி செய்தால்தான் உலகின் எல்லா பகுதிகளிலும் நூல்களினால் தயாராகும் அனைத்து வேலைகளையும் செயல்படுத்த முடியும். கூடுகளிலிருந்து பட்டு நூல் பிரித்தெடுத்த பின்னர் அந்த கூடுகளை கழிவாக்காமல் அதனை கொண்டு கைவினை பொருட்கள் மிகவும் நேர்த்தியாக பல வர்ணங்களை பயன்படுத்தி தயார் செய்யப்படுகிறது.
மிகவும் கவனமாகவும் நேர்த்தியாகவும் கூடுகளிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் இந்த கச்சா பட்டு நூல்களை முதலில் சுத்தமான நீரில் 2 முறை அலசி சுத்தப்படுத்துகின்றனர். இவ்வாறு செய்யும் போது கச்சா நூலின் நிறம் மாறி வெண்மையாக மாறுகிறது. பின்னர் அடுத்த கட்டமான ப்ளீச்சிங் என்று சொல்லப்படும் பசைத்தன்மை மற்றும் மாசு அகற்றல், வாஷிங் சோடா, சோப்பு ஆகியவற்றின் கலவையை கொண்டு கொதிநீரில் நிகழ்த்தப்படுகிறது. இவ்வாறு செய்தால்தான் அடுத்த கட்ட நடவடிக்கையான சாயம் ஏற்றுதல் சுலபமாகவும் வர்ணம் மாறாததாகவும் இருக்கும். கச்சா நூல் அலசி எடுக்கப்பட்ட பின்னர் தேவையான வண்ணப்பொடிகள் கலக்கப்பட்ட கொதிநீரில் இந்த கச்சா நூலை போட்டு சுமார் 10 முதல் 15 நிமிடங்கள் வரை ஊற வைக்கின்றனர். இப்படி செய்யும் போது ஒரே இடத்தில் வர்ணம் நிலைத்து விடாமல் பட்டு நூல் முழுவதும் பரவி முழுமையான நிலை அடைவதற்காக அனைத்து பாகங்களிலும் பரவும்படி நன்றாக கலக்கி எடுக்கின்றனர். பின்னர் மீண்டும் ஒரு முறை சுத்தமான குளிர்நீரில் அலசி பிழிந்து எடுக்கின்றனர். இப்படி செய்வதால் நிறம் திடப்படுத்தப்படுகிறது. வர்ணம் ஏற்றுதல் முடிவடைந்த நிலையில் பட்டு நூல்களை பாவு என சொல்லப்படும் இருபுறமும் மூங்கில் கழிகளால் ஆன தளத்தில் நீளமாக கட்டி இழுத்து உலர வைக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் நூல்களின் திடத்தன்மையும் குறைக்கப்பட்டு நீட்டப்படுகிறது. இவ்வாறு செய்யும் போது நீண்ட குச்சிகளை கொண்டு அதன் மேல் அடிப்பதனால் சிக்கல்கள் மற்றும் மாசுகள் அகற்றப்படுகிறது. முன் சொன்ன முறை நடைபெற்ற பின்பு மீண்டும் ஒரு முறை சுத்தமான நீரில் இந்த பட்டு நூல்களை அலசி எடுத்து நன்றாக முறுக்கேற்றி பிழிந்து எடுத்து மீண்டும் ஒரு முறை பாவு முறை செயல்படுத்தப்பட்ட பின்னரே நெய்தலுக்காக தறிக்கு அனுப்புகின்றனர்.
பட்டு நூல்களை நெய்வதற்காக தறிகளில் ஏற்றுவதற்கு முன் எந்த மாதிரியான வடிவ அமைப்பு தேவையோ அதற்கான வரைபடத்தை வரைந்து கணினி மூலம் மெருகூட்டப்பட்டு நேர்த்தியான முறையில் தயார் செய்து அதனை மற்றொரு இயந்திரத்தின் உதவியுடன் அட்டைகளில் துளை வடிவமாக மாற்றி எடுத்து தனித்தனியாக இருக்கும் துளையிடப்பட்ட அட்டைகளை ஒன்றோடு ஒன்றாக அடுக்கி வரிசையில் இணைத்து தறிகளில் ஏற்றி நெய்ய ஆரம்பிக்கின்றனர். இரண்டு கிராம் எடையுள்ள ஒரு பட்டுக்கூட்டிலிருந்து 1000 மீட்டர் பட்டு நூல் எடுக்கப்படுகிறது. 5.25 மீட்டர் நீளமுள்ள ஒரு பட்டு சேலை தயாரிக்க 300 முதல் 450 கிராம் பட்டு நூலில் சுமார் 10 நாட்களில் தயாரிக்கப்பட்டு நேர்த்தியான முறையில் மடித்து அட்டை பெட்டிகளில் வைத்து வியாபார தளங்களுக்கு அனுப்பப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. பட்டு நெசவு தமிழகத்தில் ஆரணி, கும்பகோணம், சேலம், செய்யாறு, வாலாஜா, மேட்டூர், தஞ்சாவூர் ஆகிய நகரங்களில் குறிப்பாக அதிக அளவாக 80% பட்டு ஆடை காஞ்சிபுரத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது.
இத்தனை நிகழ்வுகளை கடந்து மிகவும் நேர்த்தியான முறையில் தயாராகும் இம்மாதிரியான பட்டு துணி வகைகள் பார்ப்பவர் கண்களை கொள்ளை கொள்வதோடு மட்டுமல்லாமல் அனைத்து சுப காரியங்களிலும் முன்னணியாக திகழ்கிறது.